பலவீன பாண்டோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மெல்லாம் மண்ணில் உருவாக்கப்படலை, எலும்பில் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பலவீனம்தான். எதில் பலவீனம் தெரியுமா? என் புருஷன் என்னைத்தான் நேசிக்கணும், என் புருஷன் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், எனக்கு தான் முதலீடு, இதில் தான் பலவீனம். ஆனால் ஸ்ட்ராங்காக அவங்கள காட்டிலும் நம்ம தான் இருப்போம். குடும்பத்தையே எடுத்து நடத்துகிறோம்ல. ஆமேன் சொல்லுங்க. அவரவே தேத்துறதே நம்ம தானே. ஆமேன் சொல்லுங்க. பரவாயில்ல விடுங்க, நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் நடத்துவான். தேத்துறது யாரு? நம்ம தானே, நம்ம தானே. அப்போ யார் பலசாலி? சத்தமாக சொல்லுங்க. நம்முடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை ஆண் மக்களாக இருக்கட்டும், சோர்ந்து போகும்போது இதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, எழும்புங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. நம்ம ஜோம் பண்ணுவோம். பலப்படுத்துறது யாரு? This program is possible by the support and prayers of partners and well-wishers of Daniel Prayer Team. பொழுதும் நாம் எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா. நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. ஏனென்றால் உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழித்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன கண்ணை மூடி தூங்கிட்டா இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, விழித்துக்கொள் அப்படிங்கிறது ஜாக்கிரதையாக ஒரு அலாட் பண்ணுறது கர்த்தர். சரியா? நம்ம என்ன கொஞ்சம் சோர்ந்து போய் அப்படியெல்லாம் இருக்கிறோன்னா கவனமாக இரு அப்படின்னு ஒரு எச்சரிப்பு சொல்லவும் இல்லை. இப்போ எக்ஸாம் நடக்குது, +2 10th எக்ஸாம்லாம் நடந்துட்டுருக்கு. பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? கவனமாக படி, கவனமாக இரு. ஏன் விளையாட்டு புத்தியில் இருக்கிற, ஏன் மொபைலை தொடர, ஏன் டிவியை பார்க்குற, கவனம் செலுத்தி படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ விழித்துக்கொள், நீ கவனி, எச்சரிக்கையாக இரு. ஒரு காரியத்தில் எதுலைனா சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தும்படி நீ கவனமாக இருக்கணும். சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தணும். ஏன்னா உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக காணவில்லை. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். நம்முடைய வழிகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசங்களை அவர் கவனிக்கிறார். எப்படி நம்மை வாழ்கிறோம், எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறோம், கர்த்தருக்காக என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்க்குறார். இன்றைக்கி எல்லாம் வேத புஸ்தகத்தோடு இந்த கூட்டத்துக்குள்ளே இந்த ஆலயத்தில் வந்து என்ன செய்கிறீங்க? அமர்ந்திருக்கிறீங்க. நாங்கள் உங்கள் முகத்தை தான் பார்ப்போம் இல்லையா? உங்கள் தோற்றத்தை வெளியில் பார்ப்போம் இல்லையா? ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாகிறதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. சரியா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. சரீரத்தில் நல்லா தான் இருக்கிறோம், தோற்றத்தில் என்னமோ நம்ம நல்லா தான் இருக்கிறோம், பலனாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக அது நிறைவுள்ளவைகளாக இருக்கவில்லை. ஆகவே தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம், நிறைய பேர் வந்து சொல்கிற காரியம், நான் சோர்ந்து போயிட்டேன், முன்னால் ஜெபித்த மாதிரி இப்போ என்ன செய்ய முடியல, என்னால் ஜெபிக்க முடியலை, முன்னால் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும், ஆனால் இப்போ என்ன முடியல, செய்ய முடியலை. ஏன் போகணும்? ஒரு களைப்பு வருது, ஒரு சோர்வு வருது, நான் என்ன செஞ்சிட்றேன்? வீட்டிலையே இருந்துடுறேன், படுத்துடுறேன், அல்லது அப்படியே உக்காந்துடுறேன், ஒன்றும் செயல்பட முடியலை, சோர்ந்து போயிட்டேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இயேசுவை விட்டு தூரம் போயிட்டேன் நான், இப்படிலாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த அனுபவம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கலாம். இயேசுவை விட்டுட்டு தூரம் போனால் நம்மளால் வாழ முடியுமா? ஏன்னா அவர் தான் நம்மை நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய வலது கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிற தேவனை விட்டுட்டு தூரம் போனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஏன் பிள்ளைங்களை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளால் ஜெபிக்க முடியல? கிறிஸ்தவர்கள் தான் ஆலயத்துக்கு வருகிறோம், இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வருகிறோம், செய்தியை கேட்கிறோம், குறிப்பெல்லாம் எழுதுகிறோம், ஆனால் ஏன் கர்த்தருக்காக எழும்ப முடியலை? ஏன் கர்த்தருக்காக பலத்த காரியத்தை செய்ய முடியலை? யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. ஏன்னா
நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து கொண்டு இருக்குது. அதுக்கு அப்படியே உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இந்த கடைசி அதாவது உயிர் போகிற கடைசி டைமை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். என்னுடைய ஊழிய பாதையில் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அந்த ஜீவன் போகிறக்குள்ளே அப்படி இழுத்து 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 அவங்கள செயல்பட முடியாமல், பேச முடியாமல் பரிதாபமாக இருக்கும் இல்லை? அந்த இழுத்து கொண்டு இருக்கிறது இல்லை, இழுத்துக்கிட்டு இருக்குது. வந்துருங்க, வர்றவங்களாம் வந்துருங்கன்னு சொல்லுவோம்ல. ஆமாவா இல்லையா? உண்மையை தானே சொல்கிறேன். ரொம்ப சீரியஸாக அப்படி இழுத்துட்டு இருக்குது. இங்கே தான் இழுக்கும் இல்லை? அந்த ஜீவன் போகிறதுக்கு முன்னால் தொண்டை குழிக்கல இழுத்துட்டு இருக்கோம். அப்போவே என்ன செஞ்சுருவோம்? தூரத்தில் இருக்கிறவங்களுக்கா இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சாயந்தரம் போகுதோ, காலையில் போகுதோ, நைட்டே போகுதோ தெரில, வந்துருங்க அப்படி சொல்லுவோம்ல, அலாட் பண்ணுவோம்ல மரணத்துக்கு வர்றவங்க. அப்படி அந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு இங்கே இழுத்துட்டு இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு. எங்கே இழுத்துட்டு இருக்குது? ஆமாம், எழும்ப முடியல, செத்து கொண்டு இருக்கிற ஒரு நிலை. காரணம், பொல்லாத பிசாசு இவங்க எங்கே எழும்பிடுவாங்களோன்னு சொல்லி எல்லா விதத்திலும் அவங்கள சோதனைக்கு உள்ளாக்கி, அவங்கள சோர்வுக்குள்ளே நடத்தி, அல்லது சரீர பலவீனங்களை கொடுத்து, அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்து என்ன செய்ய வச்சிட்றான்? அப்படியே முடங்கி இரு, நீ எழும்பிடாத அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறான். இது என்ன காலம்னு நம்ம கேட்டோம்? கடைசி காலம் இல்லையா? இது கடைசி காலம் மட்டுமல்ல, இது எழுப்புதலின் காலம். ஆமேன் சொல்லுங்க. இது எழுப்புதலின் காலம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய ரகசிய வருகை சீக்கிரமாய் இருக்க போகிறது. அதற்கு முன்பாக ஒரு எழுப்புதல், ஒரு மகா பெரிய உலகம் தழுவிய எழுப்புதல் வந்தே ஆகணும். இன்றைக்கு இயேசு வந்தா நாம முதல்ல போவோமா? நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் போக முடியும்? நம்முடைய தேசத்தில் எத்தனை பேர் போக முடியும்? அதற்காக தான் எழுப்புதலை அனுப்ப. எழுப்புதல் என்பது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல் அப்படின்னா இருதயம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படுகிற ஒரு அனுபவம் எழுப்புதல் என்பது. அப்போ நம்முடைய தேசத்திலே 150 கோடி, இன்னும் சென்சஸ் எடுக்கலை, நமக்கு 147ங்கிறாங்க, 5ங்கிறாங்க, நமக்கு சரியாக தெரியல. ஆனால் 150 தாண்டி இருக்கும். 150 கோடியை தேசம் தாண்டி இருக்கும். ஆனால் இந்த நாட்களிலே போய் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி நம்ம மனம் திரும்ப வைக்கிறது சொல்லுங்க? அப்போ கர்த்தர் இந்த காலத்திலே ஒரு எழுப்புதலை அனுப்ப வேண்டும். எழுப்புதலை அனுப்ப வேண்டும். அந்த எழுப்புதலில் தான் ஜனங்கள் மனம் திரும்புவாருங்க. நீ போய் ரட்சிக்கப்படு, நீ ஒப்புக்கொடு அப்படின்னு யாருமே சொல்லாமல் தீர்க்க தரிசனத்தில் அது இருக்கிறது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எழுப்புதலை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ற, நீ மனம் திரும்பு, நீ பாவ மன்னிப்பு பெற்றுக்கோ, நீ மனம் திரும்பு, நீ உணரு அப்படின்னால சொல்லவே வேண்டியதில்லை. அந்த எழுப்புதலின் அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது ஜனங்கள்லாம் நெஞ்சில் அடிச்சுக்கிடுவாங்க, நெற்றியில் அடிச்சுக்கிடுவாங்க, மார்பில் அடிச்சுக்கிடுவாங்க. அடிச்சு அடிச்சு நான் பாவி, நான் ஐயோ இயேசுவே நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னியும் சொல்லி கதறுவார்களாம். ஒரே நேரத்தில் நம்முடைய தேசத்துக்கு 1000 லட்சமெல்லாம் போதாது, கோடிக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா! அப்பதான் நம்முடைய தேசம் மாறும். ஏன்னா நம்முடைய தேசத்திலிருந்து தான் உலகம் முழுவதும் எழுப்புதல் பரவும் சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த மன திரும்புதலின் எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே வர வேண்டுமானால் நாம சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தா எப்படி கர்த்தர் எழுப்புதலை அனுப்ப முடியும்? முதலாவது நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரணும். ஆமேன் சொல்லுங்க. நாமளே சாகிற நிலைமையில் இருந்தா, இப்பமோ பிறகோன்ட்டு இருந்தா எப்படி எழுப்புதலுக்காக ஜெபிக்க முடியும்? சொல்லுங்க, முடியுமா? முடியுமா? நானே சோர்ந்து போயிட்டேன், என்னால் ஜெபிக்கவே முடியல, பைபிள் எடுத்தா உறக்கமாக வருது, கண்ணை கட்டிட்டு வருது. இப்படி நிலைமையில இப்படி இருந்தா எப்படி இந்த திண்டுக்கல் பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும்? சொல்லுங்க. ஒரு சிலராய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம், அது தடையில்லை. ஆனால் நாம ஃபயரா இல்லைன்னா நாம் ஜெபிக்கிற ஜெபமும் இப்படி தான் இருக்கும், செத்ததாக தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நாம செத்தவர்களாக இருந்துக்கிட்டு உயிர் போகிற நிலைமையில் ஏதோ சொல்கிறாங்களே ஜெபிச்சதப்பா, என்ன உயிரில்லாத ஜெபம் செய்தால் எப்படி மக்கள் மனம் மாறுவார்கள்? அவ்வளோ தீவிரமாக நிற்கிறான் பிசாசு தேசத்தில், எவ்வளோ தீவிரமாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைங்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. பாருங்க, ஒடிசா மாநிலத்தில் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஊழியம் செய்ய வந்தாங்க. இந்த குஷ்டரோகிகள் மத்தியில், தொழுநோயாளிகள் மத்தியில் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க என்ன துரோகம் பண்ணாங்க? அந்த அருமையான ஸ்டேன்ஸ் அவர்களையும் 2 குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் இல்லையா,
பிலிப்பு தீமத்தை 2 பேர்த்தையும் உயிரோடு வச்சு கொளுத்துனாங்க. நம்ம தேசத்தில் நடந்த காரியம். இன்றைக்கும் மிஷினரிகள் அடிக்கப்படுகிறார்கள், இன்றைக்கும் ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது. என்னாலேயே ஜெபிக்க முடியல, நானே சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அசாட்டுத்தனமா அலைஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி கர்த்தர் தேசத்திலே கிரியை செய்ய முடியும்? யோசிக்கணும். ஒருவரை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைப்பார். ஆனா ஃபயரா இருக்கணும். இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, உங்க திண்டுக்கலுக்கு இத்தனை பேர் போதாதா? போதாதா? நீங்க ஃபயர் ஆயிட்டீங்கன்னா திண்டுக்கல் கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா! எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியும். நமக்குள்ள இருந்து தான் பரவணும். ஆமென் சொல்லுங்க. இன்னும் குடும்பத்துல கணவர் ரட்சிக்கப்படல, பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, வேதனைக்குரியவர்களா இருக்கிறாங்க. காரணம் என்ன? பெண்களாகிய நாம் தூங்கி கொண்டு இருக்கிறோம். அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலதான் குடும்பங்களுக்குள்ள ரட்சிப்பு இல்லை, தெருக்களிலே ரட்சிப்பு இல்லை. யோசித்து பாருங்க. நம்ம ஜெபிச்சா என்ன செய்யும்? ஓடி போகும் பிசாசு. ஹல்லேலூயா! பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா! அவன் வாய் கட்டப்படணும், அவன் கிரியைகள் முடக்கப்படணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த கிரியைகள் முடக்கப்படும். நாமளே சாகர மாதிரி இருந்தா எப்படி ஜெபிக்க சொல்லுங்க? செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரின்னு சொன்னா என்ன செய்ய? கீழே தான் விழுகும். அப்ப நம்ம ஜெபம் போகாது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அது போகாது. ஆண்டவருடைய சமூகத்தை போய் எட்டணும்ல. அப்பதானே தேசம் சந்திக்கப்படும், நம்முடைய கிராமங்கள், நம்முடைய குடும்பங்கள், தெருக்கள் சந்திக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்ப பிசாசு இப்பொழுது அநேக தேவ பிள்ளைகளை, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்த பிசாசு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியங்களுக்கு, சபைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். அவர்களை பயமுறுத்தும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஜெபிக்கிற நமக்கு எதுக்குப்பா இந்த வம்பு? நம்ம போதும், நம்ம சபை உண்டு, நம்ம வீடு உண்டு, நம்ம உண்டுன்னு இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் பின்வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை பிசாசு உண்டாக்கி கொண்டிருக்கிறான். நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, எழும்பணும் கர்த்தருக்காக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களே சோர்ந்து போயிட்டா தேசத்துக்காக எப்படி ஜெபிப்பது? பாருங்க, பிசாசு சீமோன் போய் ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 நாம் வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். யோபுவை சோதிப்பதற்காக எங்க போய் நிற்கிறான் பிசாசு? தேவ சந்நிதியில் போய் நிற்கிறாங்க. அப்ப பிசாசு தேவ சந்நிதியிலே போய் தேவனுடைய தாசனாகிய யோபுக்கு விரோதமாய் நிற்கிறான். இங்க சீமோனை பார்த்து இயேசுவே சொல்லுகிறார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இயேசு சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஹல்லேலூயா! இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பே ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா! ஸ்திரப்படுத்து. எதிலெல்லாம் நீ குன்றி போயிருக்கிற, எதிலெல்லாம் சோர்ந்து போயிருக்கிற, எதிலெல்லாம் பலவீனப்பட்டு நிற்கிற, நீ ஸ்திரப்படணும். ஹல்லேலூயா! ஆண்டவர் சீமோனை பார்த்து சொல்லுகிறார், பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உன்னை சுளகு முறம் இல்லை, இங்க முறம், அங்க சுளகுன்னு சொல்லுவாங்க. முரத்தினால் வச்சு புடைச்சா தானியத்தையோ எதையாவது வச்சு புடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி சொல்லட்டி புடைச்சு அது அந்த உள்ள இருக்கிற தானியத்தை என்ன செய்வோம்? இப்படி சொல்லட்டுவோம் படைப்போம். அந்த மாதிரி பிசாசு சீமோன் பேதுருவை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனா கர்த்தர் விட்டு கொடுத்துட்டாரா? ஆனா என்ன சொல்கிறார் இயேசு? நானோ, நீ இந்த பிரச்சனை உன்னை சுளகினால் புடைக்கிறது போல பிசாசு உன்னை சோதித்தாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இயேசு மரித்து போனவர் அல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போய் இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம்,
பலவீனப்பட்டு வந்திருக்கலாம். ஜெபிக்க முடியலையே, ஆர்வம் இருக்குது, வாஞ்சை இருக்குது, ஆனால் ஜெபிக்க முடியலையே. இப்படி வந்திருக்கிறீங்கள, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, பிள்ளைகள் நிமித்தம் வருகிற பிரச்சனை, கடன் பிரச்சனை, சரீர பலவீனம், இதெல்லாம் என்னை முடக்கி போடுது, என்னால் எழும்ப முடியலை, அப்படியே இருக்கிறேனே. அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக நம் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி அவர் வேண்டிக் கொள்ளுகிறான்னா, நீ இங்க குணப்படணும், நீ இங்க குணப்படணும். தேவனுடைய பாதபடியிலே, தேவ சந்நிதியிலே நீ பலப்பட்டு போய் உன் சகோதரரை பலப்படுத்த வேண்டும். என்ன சத்தம் இல்லை? சகோதரரை போய் ஸ்திரப்படுத்தணும், உன் கணவரை போய் ஸ்திரப்படுத்தணும், உன் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தணும், உங்களோடு இருக்கிறவங்களை ஸ்திரப்படுத்தணும், உங்க சபையில சோர்ந்து போயிருக்கிறவங்களை ஸ்திரப்படுத்தணும். அதற்காக தான் கர்த்தர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சும்மா இல்லை, நம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் பிசாசு கையில விட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. சோர்ந்து போயிட்டனே, இனி என்னால் ஜெபிக்க முடியுமா, இனி என்னால் எழும்ப முடியுமா, இந்த கேள்வி உங்களுக்குள்ள பிசாசு போட்டு போட்டு இனி நீ எழும்ப முடியாது, இனி உன்னால் ஜெபிக்க முடியாது, இனி பழையபடி நீ கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியாது என்று பிசாசு சொல்லுவான். பிசாசு அந்த எண்ணத்தை கொண்டு வருவான். இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேனே, ஏசு என்ன மன்னிப்பாரா? பிசாசு சொல்லுவான், உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, இவ்வளோ பெரிய துரோகி ஆயிட்டே, ஏசு என்ன இந்த மன்னிக்கவா போறார்? நீ சொல்லுவான், நோ, ஏசு இருக்கிறார். ஹல்லேலூயா. விழுந்தவர்களை தூக்கி எடுக்கும்படி இயேசு வந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே உங்களை தூக்கி நிலை நிறுத்த வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 8 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம். கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறாரா? பாதியில விட்டுட்டு போக மாட்டாரு. கடைசி வரைக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று குற்றமற்றவர்களாய், கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய் அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படிக்கு நம்மை ஸ்திரப்படுத்த வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவருங்க. நம்மை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர், நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் உண்மை உள்ளவர். மனுஷன் மாறுவான், கர்த்தர் உண்மை உள்ளவர். 1984 வருஷம் ஆகஸ்ட் மாசத்திலே கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். 1984 ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். இன்றைக்கு 2026 என்ன மாதம்? மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் அவர் என்னை விட்டு விலகவே இல்லை, என்னை கைவிடவே இல்லை. கிட்டத்தட்ட 42 வருடங்கள் ஓடிவிட்டது. கர்த்தருக்காக பலனோடு நிற்பதற்கு அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு பல 2-3 முறை மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரமே இருக்கிறது என்று சொல்லத்தக்கதான விதத்தில் காரியங்கள் சம்பவித்தது. ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலை. ஹல்லேலூயா. தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் பேசினார். தீர்க்க தரிசனமாய் பேசினார். நீ எனக்கு வேண்டும், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். தெரிந்து கொண்ட ஆண்டவர் முற்றுமுடிய நடத்த வல்லமை உள்ளவர் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துவார். பாதியில விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல அவர். அல்லேலூயா. 1 பேதுரு 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆண்டவர் எங்கேங்க பார்த்துருக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்க எங்க பார்த்துருக்கிறீங்க? சொல்லுங்க. பாடுதான். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சொல்ல, ஆனாலும் நீ திடன் கொள், உலகத்தை ஜெயித்தேன், நான் உன்னு கூட தான் இருக்கிறேன், உனக்கு ஜெயம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்மை ஜெயிக்க பிறந்தவர்கள், நாம் ஜெயிப்பவர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தினந்தோறும் இதை சொல்லணும். நம்ம பாடுகள் வருதா, உபத்திரவங்கள் வருதா, என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன், வேதம் வாசித்து என்னத்தை கண்டேன், ஜெபம் ஓடி ஆலயம் சர்ச்சுன்னு ஓடி என்னத்தை கண்டேன் சொல்லக்கூடாது. உங்கள் வாயில் இந்த வார்த்தை வரணும்னு தான் பிசாசு பாடுகளை கொண்டு வர்றான். அறிஞ்சுக்கோங்க, அவருடைய தந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க. பொல்லாத பிசாசு இந்த வார்த்தையை உங்கள் வாயில் சொல்ல வச்சிட்டான்னா அவன் சந்தோஷப்படுவான், கர்த்தரை துக்கப்படணும். பிசாசனுடைய நோக்கமே என்ன? கர்த்தரை அவமானப்படுத்தணும், கர்த்தரை துக்கப்படுத்தணும். கர்த்தருடைய பிள்ளைகளை வைத்தே கர்த்தரை துக்கப்படுத்துவான். ஆதாம் ஏவாள் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இல்லையா? கர்த்தர் தமது சாயலாய் உண்டாக்கினார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லி உருவாக்கினார். அவர்களுக்குள்ளேயே தந்திரமா கொண்டு போய் ஒரு காரியத்தை மைண்டில் போட்டு அவளை யோசிக்க வச்சு அதை செய்ய வச்சு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தான்? வேதனைப்படுத்தினார். ஆண்டவர் வந்து தேடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், என் மகனே நீ எங்கே இருக்கிறாய்? கர்த்தரை தேட வைக்கிறான். அதுதான் பிசாசுடைய தந்திரம். கர்த்தருக்கு தெரியாதா நீ ஆதாம் எங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னு தெரியாதா? என்ன சூழ்நிலையில் அவன் ஒளிஞ்சிருக்கிறான்னு தெரியாதா? தெரியும். அவன் நிர்வாணம்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டான், தெரியும். ஆனாலும் கர்த்தர் கேட்கிறார், மகனே நீ என் கூட தானே சுற்றிட்டு இருந்த, என் கூட தானே உலாவுவ, நான் வர்றதுக்காக காத்திருப்பியே, இப்போ எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்ட கேட்குறாரு. எங்கே இருக்கிற? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறா, என் மகளே நீ எங்கே இருக்கிற? என்னை விட்டு தூர போயிட்டியா? போய் ஒளிஞ்சுக்கிட்டியா? உபத்திரவங்களை கண்டு பாடுகளை கண்டு இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை அனுபவிக்கணும்னு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டியா? கர்த்தர் கேட்கிறா. நீ டிவிக்கு முன்னால் உட்காந்து அந்த ரிமோட்டை அமுத்தும் போது கர்த்தர் பார்க்கலையா? மொபைலை உட்காந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் பார்க்கலையா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே மொபைலுக்கு நீ நேரம் கொடுத்ததை கர்த்தர் பார்க்கவில்லை என்று நினைக்கிறாயோ? கேட்கிறார் கர்த்தர். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிற கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் செபிப்பதற்கு பதிலா முடங்கி போய் தூங்கி கொண்டிருக்கிறாயோ? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உனக்காக எடுத்துக்கொள்ளுகிறாயோ? கர்த்தர் பார்க்கிறார். என்னால் முடியலன்னு சொல்லி அநேக சொல்லுகிற காரியம் உங்களால் முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளை உன்னால முடியும், எனக்காக எழும்பி பிரகாசிக்க உன்னால முடியும். ஏனென்றால் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் பலவீனன் என்று சொல்லாதே, எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்லாதே, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதே. கர்த்தருக்காக எழும்பு, அவர் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அவருக்காக நிற்க கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் மட்டுமில்லைங்க. அதான் 1 பேதுரு 5:10 பார்த்தோம். பாடு இருக்குது, உபத்திரவம் இருக்குதுன்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்மை முதலாவது சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மை புடமிடுவார், சீர்படுத்துவார். யாரெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் சீர்படுத்த ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவர் நம்ம ஸ்திரப்படுத்திடுவார். சீர்படுத்தும் போது கொஞ்சம் வலிக்கும், ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம சரீரத்தில் ஒரு கொப்பளம் இருக்குது. அந்த கொப்பளத்துக்குள்ள என்ன இருக்கும்? சலம் இருக்கும் இல்லையா? அந்த சலத்தை வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன படுவோம்? அப்படியே வேதனை இருக்கும், குத்தும் இல்லையா? அப்படியே குத்தும், வேதனை தாங்க முடியாது, காய்ச்சல் வரும், ஒரு வேலை செய்ய முடியாது. ஆனால் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன செய்வார்? கீறி விடுவார், அப்படி தானே? அந்த கொப்பளத்தை அப்படி கீறி அதுக்குள்ள இருக்கிற சலத்தையெல்லாம் எடுத்துட்டு அந்த கீரின இடத்துல ஒரு மருந்தை வச்சு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்புவார். அது என்ன செஞ்சிடும்? பட்டு போயிடும் இல்லையா? ஆறி போகும். அந்த புண் ஆற வேண்டுமானால் அது கிழிக்கப்படணும். கொஞ்சம் வலிக்கும். நம்மளை சீர்படுத்த வேண்டுமானால் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். டாக்டர்கிட்ட போய் முடியாது அப்படின்னு வச்சுக்கிட்டா யாருக்கு? நீ தான் வேதனைப்படுவ. கிழிக்கிறதுக்கு கொஞ்சம் கையை நீட்டணும்ல, காலை நீட்டணும்ல. அப்போ தானே டாக்டர் என்ன செய்வார்? கிழிச்சு அந்த சலத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி
கர்த்தரும் நம்ம டாக்டர், பரம மருத்துவர். நம்மை சீர்படுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சீர்படுத்தி, அதற்கப்புறம் ஸ்திரப்படுத்தி, அதுக்கப்புறம் நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நிலை நிறுத்துகிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்க, பிசாசு தொட முடியாது, பாடுகள் தொட முடியாது. வரும், ஆனா தொட முடியாது, நம்மை சீண்ட முடியாது. ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் இந்த சரீரம் இருக்கும் வரைக்கும் வியாதி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. 2021 வருஷம் கண்டினியூஸாக ப்ரோக்ராம் பாருங்கள். அது லாக்டவுன் முடிந்து வருகிற காலம் இல்லையா? 2019 மார்ச்லேருந்து ஆரம்பிச்சிட்டு இல்லையா, வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ 2021 வருஷத்தில் இந்த புதுதாக இந்த பெண்கள் ஊழியத்தை சகோதரி கையில் நாங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அந்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இக்னைட்டர் கேம்ப் நடக்குது. அந்த நாளில் வாலிபர்களுக்கான இக்னைட்டர் கேம்ப் 3 days நடக்குது. அந்த கடைசி நாள் மோகனனை கூப்பிட்டு எங்ககிட்ட இந்த ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில், அந்த மோசஸ் அரங்கத்திலேயே வைத்து எங்ககிட்ட நிறைய காரியங்களை சொன்னார். நானும் எல்லாம் சரின்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு எல்லா மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன். வீட்டுக்கு தான் போனேன் பாருங்க, அட்டாக் வந்துட்டு. பயங்கர நெஞ்சு வலி, வேர்த்து கொட்டுது. அப்படியே என்னால் எதுவுமே செய்ய முடியல, அப்படியே சுத்தமாக முடியல. அது வரைக்கும் பலனாக இருந்து அப்போ தான் வந்து, ஏன்னா பயங்கர வெக்க, குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு உட்காந்த வேகத்தில் பயங்கர நெஞ்சு வலி, வேர்த்து கொட்டுது. எனக்கு அதை பார்த்த உடனே நமக்கு சிம்டம்ஸ் தெரியுமில்ல, ஓ ஏதோ சம்திங் சொல்லிட்டு மனசுக்குள்ளே உடனே என் ஹஸ்பண்ட்ட பார்த்து சொன்னேன், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் இருக்கிறது குறும்பூர் பகுதி, சின்ன ஹாஸ்பிட்டல் தான், பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை. உடனே அந்த சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவர் என்னை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே உட்கார வைத்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அவர் ரூம்லேயே, டாக்டர் ரூம்லேயே உட்கார வச்சார் என்னைய. உட்காந்து அந்த ஸ்வெட்டிங் நின்னதுக்கப்புறம் உடனே இவங்களை பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்கன்னு சொல்லி என் கணவரிடம் சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ நான் பானுக்கிட்ட தான் சொன்னேன், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இருக்குன்ட்டு. உடனே பன்னீரண்ணனும் பானும் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து என்னை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் திருச்செந்தூரில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முடிஞ்சு போயிட்டு கர்த்தருக்காக நிற்க பலன் தந்திருக்கிறார். அப்போ மரணம் என்பது எப்போ வேணாலும் வரலாம். கர்த்தர் நம்ம எதற்காக பிடித்தாரோ அதை நம்மை கொண்டே செய்து முடிக்கும் வரைக்கும் ஜீவன் போகாது, ஜீவன் போகாது. நான் ஆஸ்பத்திரியில் படுத்துறது ஒரு நடு இரவு நேரம், எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற தம்பிமாரெல்லாம் ஓடி வந்துட்டாங்க. உடனே எங்கள் குரூப்பில் மெசேஜ் போட்டோன்னே எங்கள் பசங்கள்லாம் வந்துட்டாங்க. எல்லோரும் போகிறது வர்றதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் பார்க்குறேன், இந்த ஸ்க்ரீனுக்கு நடுவில் பார்க்குறேன். நான் படுக்கையில் படுத்துக்கொண்டேன், நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே என்னுடைய ஜீவன் இதுதான், இதுக்கு தான் என்னை பிடிச்சிங்க. ஒருவேளை என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது போதும் என்று நீர் நினைத்து, ஒருவேளை நீ நினைத்தீரானால் என்னை பரிசுத்தப்படுத்தி உங்கள் ராஜ்யத்திற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. இல்லை இனியும் ஏன்னா இன்றைக்கி தான் மோகனனை கொடுத்தாங்க இந்த ஊழியத்தை எங்கள் கையில். நான் போகணும் செய்யணும், நீங்கள் சித்தம் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு புது பலனை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணேன். அந்த படுக்கையில் படுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு 3.5 வருடங்கள் முடிந்து விட்டது. கர்த்தருக்காக வல்லமையாக ஓடுவதற்கு, ரெஸ்ட் இல்லாமல் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை எதற்காக பிடித்தாரோ அதை செய்து நிறைவேற்றும் அளவும் அவர் நம்மை நடத்துவார். ஆகவே நீங்க கலங்காதீங்க, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க, எப்பயும் ரெடியா இருங்க. ஓகேவா? என் பிள்ளை இருக்கு, என் குடும்பம் இருக்கு, அது இதெல்லாம் நினைக்காத, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நான் சரியா ஓடுறேனா, கர்த்தருக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேனா, அதுதான் கேள்வி. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் கேட்குறார். அப்போ எங்கள் 2 பேரை கொண்டு தமிழ்நாடு முழுசு கிரியை செய்கிறாரு, ஆந்திராவில் கிரியை செய்கிறாரு, கர்நாடகா முழுவதும் நாங்கள் போயிருக்கிறோம். பாருங்கள், ஹுப்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கர்நாடகாவில் நாங்கள் போயிருந்தப்ப மோகனனை உலகம் முழுசும் தெரியும். எங்கள் 2 பேர்த்த யாருக்கு தெரியும்? 4500க்கும் மேலே பெண்கள் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய சர்ச்சு, டிடிஎம் சர்ச்சு. சமீபத்தில் அந்த பாஸ்டர் இறந்து போயிட்டாங்க. பெரிய சர்ச்சு, கப்பல் ஷேப்பில் இருக்கும். அந்த சபை நிரம்பி வெளிப்படையாக வந்தாங்க. 3500 பேர் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணவங்க, ரெஜிஸ்டர் பண்ணாமல் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ எங்களை யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்?
கர்த்தர் கொண்டு வருகிறார், கர்த்தர் கொண்டு போகிறார், பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்ப தெரியுமா? நம்மை பூரணமாய் சரண்டர் ஆக்கும் பொழுது, சீர்படுத்த சரண்டர் ஆக்கும் பொழுது. அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம், ஏசப்பாட்ட போய் பேரம் பேசிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. பேரம் பேசக்கூடாது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம், என் வீட்டுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம், சரியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முழுமையின் முழுமையும் அவருக்கு. ஹல்லேலூயா. செத்தாலும் இயேசுவுக்கு, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு. யானை இருந்தாலும் இறந்தாலும், நாம இறந்தா நம்ம இருந்தா, சத்தம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஒரு யானை இறந்தா 1000 பொண்ணா, இருந்தாலும் 1000 பொண்ணா. அப்ப நாம இருந்தா இறந்தா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், சும்மா இல்லை. சரி, ஸ்திரப்படுத்த வேண்டும். நாம் ஸ்திரமாய் நிற்க வேண்டும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நம்ம பிள்ளைங்க காய்ச்சல் வந்துச்சு இல்லை, கடந்த நாட்களில் வைரஸ் காய்ச்சல் எல்லாம் வந்துச்சு இல்லை, சிக்கன் குனியா என்னென்னமோ வந்துச்சுது. சிக்கன் குனியா வந்தவங்களாம் இன்றைக்கி என்ன செய்யணும்? கால் நடக்க முடியல, மூட்டாக தான் அந்த எலும்பை தான் பாதிக்குது இல்லையா? அப்போ இந்த குழந்தைங்க காய்ச்சல் வந்து குழந்தை நல்லா நடந்துட்டு இருந்த குழந்தை நடக்க முடியாமல் பலவீனப்பட்டு போச்சு. தாய்மார் அப்படியே விட்டுருவீங்களா? என்ன செய்வீங்க? காய்கறி சூப்பை வச்சு கொடுப்பீங்க, முருங்கைக்கீரை சூப்பை வச்சு கொடுப்பீங்க, அல்லது டாக்டர்கிட்ட காட்டி ஏதாவது சத்தான காரியங்களை செய்வீங்க இல்லையா? ஏன்? பிள்ளை திரும்ப நிற்கணும், நடக்கணும், ஓடணும் இல்லை? அப்போ பிள்ளை நல்ல திடமாக நிற்கணுங்கிறக்காக தான் இவ்வளோ கவனிப்பு, அப்படி தானே? ஏசு இன்னைக்கு நம்மளை கவனிக்க போகிறார். எப்படி கவனிக்க போகிறாரு? பெரம்பெடுத்து. அன்புள்ள ஆண்டவர், சரியா? அன்பா சிட்சிப்பார். நம்மை சரண்டர் ஆக்கும் பொழுது ஏற்ற விதத்தில் நம்மை உருவாக்கி அவர் தம்முடைய கரங்களில் எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம எதிலெல்லாம் ஸ்திரப்படணும், எதிலெல்லாம் நம்ம ஸ்திரப்படணும், எதிலெல்லாம் நம்ம சோர்ந்து போய் கிடக்கிறோம், எதிலெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அப்படியே விழுந்து கிடக்கிறோம், எதிலெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்த போகிறார். ஒரு 4 காரியத்தை சுருக்கமாக உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், சரியா? முதலாவதாக நாம் வாசிக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். உபாகமங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால் நாம யாரு, நம்முடைய தேவன் யார் என்கிற அறிவு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணுமா வேண்டாமா? நாம யாரு, நம்முடைய தெய்வம் யாரு, நம்மை அழைத்த தேவன் யார் என்கிற அறிவு நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. அப்ப நாம யாரு? பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில், இந்த திண்டுக்கல் பட்டணத்தில் இல்லையா, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உங்களை தனக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்க தமக்கென்று பரிசுத்த ஜனமாய் வாழ வேண்டும், அவருக்கு சொந்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க எல்லாரும். பரிசுத்த ஜனமாய் அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 43:21 வாசிக்கும் பொழுது, இந்த ஜனத்தை எனக்கென்று. அப்ப சரி, நம்ம இதற்காக ஏற்படுத்த, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். லேவியராகமம் 19:2, லேவியராகமம் 20:7, 1 பேதுரு 1:15-16 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, நம்மை அழைத்த கர்த்தர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தம் உள்ளவர். ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்க வேண்டுமாம்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமாம். சொல்லுங்க எல்லாரும். என்னை அழைத்த கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே என்னுடைய நடக்கைகளில் எல்லாம் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அப்ப அவருக்காக, அவர் மூலமாய் ஒரு பரிசுத்த ஜனமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் யாருக்குரியவர்கள்? கர்த்தருக்குரியவர்கள், கர்த்தருக்குரியவர்கள். நம்முடைய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள். நாம் பிசாசுக்குரியவர்கள் அல்ல,
இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா? அதுதான் கேள்வி. விழுந்து விழுந்து இல்லை, பேக் அடிச்சு அப்புறம் ஐயோ ஏசப்பான்ட்டு ஓடி வர்றது. ஒரு செய்தியை கேட்ட உடனே ஆண்டவரே நான் பரிசுத்தம் இல்லாமல் போயிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க. நம்ம மனுஷங்க தான், நம்ம பலவீனர்கள் தான், இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் பல உபத்திரவங்கள் நமக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நான் ஏற்கனவே சொன்னேன், 1 பேதுரு 5:10 சொன்னேன், அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் நம்மை சீர்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து நீ 1000 முறை நீதிமான், எத்தனை முறை, 7 முறையோ 70 முறையோ விழுந்தாலும் கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? எழுப்புவார். ஹல்லேலூயா. அவர் கரப்பிடித்து நம்மை தூக்குவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதுக்காக சும்மா விழுந்துட்டு இருக்கக்கூடாது, சும்மா விழக்கூடாது. சரியா? கர்த்தரும் பார்க்குறாரு இல்லையா? சரியான ஒரு காரணம், என் பிள்ளை ஐயோ இந்த தடுமாற்றத்தில் அவளால் நிற்க முடியல அப்படின்னு வந்து கைப்பிடிச்சு அப்படியே தூக்குவார், தாங்குவார். நீ விழாதபடி அப்படியே கரத்தை பிடிப்பார் இல்லையா? இடது கையினால் அணைச்சு கொண்டு வலது கரத்தினால தேற்றுகிற தேவன். விழுந்துட்டியாமா, பரவாயில்ல, எலும்பு, நான் உன்னை பலப்படுத்துவேன், எலும்பு. எவ்வளோ அன்பான தகப்பன் அவர், பார்த்தீங்களா? எவ்வளோ அன்பான தகப்பன். அவரை விட்டுட்டு எப்படி உங்களால் பாவம் செய்ய முடியுது? அவரை விட்டுட்டு எப்படி உங்களால் ஓட முடியுது? சொல்லுங்களேன். பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் தகப்பனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிக்குமா? அப்பாவுக்கு பிடிக்குமா? ஏசப்பா, நம்ம தான் ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைங்க. ஆமேன் சொல்லுங்க. பெண்களாகிய நம்மைத்தான் அவர் நம்புகிறார். ஆமேன் சொல்லுங்க. பலவீன பாண்டோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மெல்லாம் மண்ணில் உருவாக்கப்படலை, எலும்புல உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனம்தான். எதில் பலவீனம் தெரியுமா? என் புருஷன் என்னைத்தான் நேசிக்கணும், என் புருஷன் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், எனக்கு தான் முதலீடு, இதில் தான் பலவீனம். ஆனால் ஸ்ட்ராங்காக அவங்கள காட்டிலும் நம்ம தான் இருப்போம். குடும்பத்தையே எடுத்து நடத்துகிறோம்ல. ஆமேன் சொல்லுங்க. அவரவே தேத்துறதே நம்ம தானே. ஆமேன் சொல்லுங்க. பரவாயில்ல விடுங்க, நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் நடத்துவான். தேத்துறது யாரு? நம்ம தானே. அப்போ யார் பலசாலி? சத்தமாக சொல்லுங்க. நம்முடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை ஆண் மக்களாக இருக்கட்டும், சோர்ந்து போகும்போது இதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, எழும்புங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பலப்படுத்துறது யாரு? நீங்களாம் செய்யலை போல. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு, ஆணுடைய மேன்மைக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை ஜெயிப்பதற்கு நாம் பின்புலமாயிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதற்கு தேவை பரிசுத்தம், அதற்கு தேவை பரிசுத்தம். ஹல்லேலூயா, பரிசுத்தம். ஆனால் இன்னைக்கு இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் இன்னைக்கு கொடுக்கறதே இல்லை. ஆண்கள் வேலைக்கு அனுப்பிட்டு காலையில் 10 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருது இல்லை? 8:30க்குள்ளே பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு டிஃபன் கட்டி கொடுத்துட்டு துணிமணியெல்லாம் துவைச்சிட்டு வீட்டெல்லாம் கடகடன்னு க்ளீன் பண்ணிவிட்டு போய் டிவி முன்னால் உட்காந்துடுறது. உடனே மொபைல் எடுத்துகிட்டு போய் பெட்டில் படுத்துறது. சும்மா பார்த்து ஏசு பார்த்துட்டு இருக்கிறாரு. சரியா? நேரத்தை செலவழிக்க கூடாது. எங்களுக்கெல்லாம் நேரமே இல்லாமல் ஓடிட்டே இருக்கிறோம். பாருங்கள், இங்கிருந்து நாங்கள் திங்கக்கிழமை காலையில் தான் கிளம்பி போகணுன்னே அங்கே எங்களுக்கு ஒரு ஜெபம், அடுத்த நாள் ப்ரேயர், அடுத்த நாள் விடோஸ் மீட்டிங். பாருங்கள், 1600 1300 பேர் இருக்கிறாங்க. மோகனனை வேற செய்தி கொடுக்க வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தா கூட்டம் ஜேன்னு இருக்கும். நிறைய பொறுப்புகள், நிறைய வேலைகள் எங்களுக்கு இருக்குது. ஓடிட்டே இருக்கிறோம். இந்த வயசு பார்த்தீங்களா? அப்போ ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்தாலும் ஓடுறோம். யாருக்காக? கர்த்தருக்காக. அப்போ நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குமானால் முடிவு வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நாம தான் பின்னடிச்சு போகிறோம், நாம தான் பேக் அடிச்சு போகிறோம். போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11லேருந்து 33 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க.
இளைய குமாரன் இல்லையா, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. தகப்பனோடு இருக்கும் வரைக்கும் அந்த குமாரன் தவறு செய்ததாக சொல்லப்படவே இல்லை வேதத்தில். ஆமேன் சொல்லுங்க. என்றைக்கு தகப்பனை விட்டு நான் தூர தேசத்துக்கு போவேன் என்று முடிவு பண்ணினானோ அன்றைக்கே துன்மார்க்கம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. துன்மார்க்க ஜீவியம் வந்து விட்டது. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன் என்று மூத்த மகன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறான். வேசித்தனம் பண்ணினவன், துன்மார்க்கமாய் ஜீவித்தவன் எப்பொழுது தகப்பனை விட்டு தூர போகும் பொழுது, தகப்பனை விட்டு தூர போய் அப்பாவோட இருக்கும் வரைக்கும் அப்பாவுடைய பாதுகாப்பில் அரவணைப்பில் பரிசுத்தமாக தான் இருப்போம். என்னைக்கு ஜெபம் குறையுதோ, என்னைக்கு வேத வாசிப்பு குறைகிறதோ, என்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் குறைகிறதோ துன்மார்க்கம் வந்துவிடும். பிசாசு துன்மார்க்கம் எப்பன்னு அப்படியே நீங்கள் அந்த காலத்தில் விஜயனின் இருதயம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக்ஸ் வந்துச்சு. யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க? விஜயனின் இருதயம் ஒரு தலை போட்டிருக்கோம், ஒரு ஹார்ட் போட்டிருக்கோம், பார்த்துருக்குறீங்களா? பார்த்தவங்களாம் கை தூக்குங்க, நான் சொன்னால் புரியும். அப்போ ஒரு தலை, ஒரு ஹார்ட்டு போட்டிருக்கும். அந்த ஹார்ட்டுக்குள்ளே சுற்றியும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை வச்சுக்கிட்டு ஒரு பிசாசு நின்றுருக்கும், தவளையை வச்சுக்கிட்டு ஒரு பிசாசு நிற்கும், இல்லை இந்த மாதிரி அருவறுப்புகளை வச்சுக்கிட்டு அந்த இருதயத்துக்குள்ளே நிற்கும். ஏசு இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு அங்கிருந்து தம்முடைய வெளிச்சத்தை அந்த இருதயத்துக்குள்ளே அனுப்புவார். எல்லா பிசாசு என்ன செஞ்சிடும், அப்படியே வெளியே ஓடுற மாதிரி ஒரு படம் இருக்கும். இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இருதயத்துக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, அதுக்குள்ளே ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் இல்லையா? அடுத்த 2 படத்தை பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் இயேசுவை விட்டு மறுபடியும் பின்வாங்கி போன உடனே போன அத்தனையும் திரும்ப உள்ளே வந்திருக்கும். பார்த்துருக்குறீங்களா அந்த படத்தை? அப்போ இது ஒரு படம் தான் கற்றுக் கொடுக்கிறது நமக்கு. நம்முடைய இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கும் பொழுது வெளிச்சமாகிய தேவன் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இருளாகிய சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கண்களிலே, நம்முடைய கரங்களிலே, நம்முடைய நாவிலே இருளாகிய பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. என்றைக்கு வெளிச்சமாகிய இயேசுவை விட்டு தூர போகிறோமோ வாழ்க்கையே இருளாய் மாறி போய்விடும். கவனம். இந்த குமாரன் தகப்பனோடு இருக்கும் வரைக்கும் துன்மார்க்கம் வரலை, வேசித்தனம் வரலை, இந்த உலகம் வரலை, தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு இல்லை. ஆனால் தகப்பனை விட்டு தூர போக எண்ணும் பொழுதே அவ்வளவும் வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு சிந்திக்க கூட கூடாது. ஹல்லேலூயா. ஜெபிக்காம இருக்கிறதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தையை பிசாசு பார்த்துட்டு இருக்கிறான். கவனமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஜெபிக்கிற வேண்டிய நேரத்தில் ஜெபிச்சிடணும், முழங்கால் போட்டுறணும். வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேத வாசிக்க உக்காந்துடணும். ஆமேன் சொல்லுங்க. 5 நிமிஷம் பிந்துச்சுனா கூட அங்கே யார் வந்து நிற்பா? மனக்கண்ணில் பார்க்கணும். அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். பிறகு பார்த்துக்கலாம், இதை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இப்படியே தள்ளி போடுவதால தான் பிசாசு வந்து நல்ல சிங்காசனம் போட்டு உட்காந்துக்கிறான் வீட்டில். அதுக்கப்புறம் விரட்டுறது சாதாரண காரியமா? சொல்லுங்க, வேண்டாம். அதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய தாசன். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தாரே. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் கண்களின் இச்சை அவனுக்குள்ளே வந்தது, அந்த அருவருப்பான வேசித்தனம் அவனுக்குள்ளே வந்தது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி தனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இயேசு கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்குள்ளேயே பிசாசு தவறான ஒரு காரியத்தை நல்லா யோசிங்க. அதான் நீங்கள் நல்லா வாசிங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவன் எங்கே இருக்கணும்? யுத்தத்துக்கு போக வேண்டியவன் வீட்டில் இருந்து அலமாரில் போய் மொட்டை மாடியில் போய் என்ன செய்கிறான்? ஒளாத்திட்டு இருக்கிறான். அப்போ அவன் கண்கள் ஒரு குளிக்கிற பெண்ணை பார்க்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு சைட்டு என்றைக்குமே சின் கிடையாது. அதாவது முதல் பார்வை பாவம் கிடையாது. நம்ம ரோட்டில் போகிறோம், எத்தனையோ வால் போஸ்டெல்லாம் ஒட்டி, ஃபஸ்ட்டு நம்ம எதேச்சியாக பார்க்கும்போது பாவம் உள்ளே வராது. நின்று பார்க்குறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் உள்ளே வரும். கவனமாக இருக்கிறீங்க, கவனிங்க. முதல் சைட்டு
முதல் பார்வை பாவம் இல்லை. நின்று இவன் தானே அது, அவன் தானே அது, இந்த படம் தானே இது பார்த்தீங்கன்னா தான் உள்ள வரும். கவனிக்க புரியுது நான் உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப உலகத்தில் பாவ உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம், பாவ உலகத்தில் தான் வாழ்கிறோம், பாவ சூழ்நிலைகளை நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் உன்னுடைய கண்கள் பரிசுத்தமாய் இருந்ததானால், உன் கண்கள் கடிவாளம் போடப்பட்டிருந்ததானால், கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நீ நிரம்பி இருப்பாயானால் எதுவும் உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. அவன் நின்று பாருங்க, எங்க யுத்தத்தில் இருக்க வேண்டிய வீட்டில் உட்கார்ந்தான். போய் என்ன செய்யறான்? ஒலாவறான். அங்கே பார்க்குறான். பார்த்துட்டு சத்தம் கட்டாமல் போக வேண்டியது தானே. யாரோ ஒருத்தி குளிச்சுட்டு போறா, இவனுக்கு என்ன? போக வேண்டியதானே. அது யாருன்னு விசாரிக்க ஆள் அனுப்புகிறான். உத்து பார்க்குறான். அழகாக இருக்கிறாளாம், சௌந்தரியமாக இருக்கிறாளாம். தான் பார்வை, கவனம். பார்வை கவனமாக இருக்கணும். உத்து பார்த்தா அவளுடைய அழகு இவனில் மயங்கினான். அது யாருன்னு போய் விசாரிக்க சொன்னான். விசாரிச்சுட்டு வந்த ஆள் சொல்கிறான், அவன் யார்? உரியாவுடைய இன்னொருத்தனுடைய மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட துணிகரம். தாவீதை சொல்றோம். நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. கர்த்தர் நம்ம இடத்துல பேசவில்லையா? கர்த்தர் நம்ம இடத்துல உணர்த்தவில்லையா? மழுப்பிட்டு பாவம் செய்வது, இருதயத்தை மழுங்கலாக்கிட்டு பாவம் செய்வது துணிகரம் வேண்டாம். பாருங்க, அழைத்து வர சொல்லி தவறான காரியத்தை செய்தான். அது நிமித்தம் புருஷனை கொல்றான். ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாய் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிட்டு போயிடுறோம், சிந்திக்கிறோமா, செயல்படுகிறோமா? கவனமா இருக்கணும். அந்த குழந்தைய கர்த்தர் அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்து செத்து போச்சு. இவன் செய்த தப்புக்காக அவன் சந்ததி பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை செத்து போச்சு. கவனமா இருக்கணும். நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற பாவங்கள் நம் சந்ததியை பாதிக்கும். பயத்தோடு நடுக்கத்தோடு கூட தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஏன் குடும்பத்தில் சாபம்? ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபம்? முன்னோர்கள் செய்கிற பாவம், தெரிந்தே செய்கிற துணிகரமான பாவங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறோமோ என்னமோ, தயவு செய்து சாபத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க. அப்ப முதலாவது நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திலே ஒரு ஸ்திரத்தன்மை வேணும். ஆமேன் சொல்லுங்க. யோசேப்பை பாருங்க. அவன் தகப்பன் தாய் கிடையாது. இப்போ தாய் செத்து போயிட்டாங்க. தகப்பன் தூரத்தில் இருக்கிறாங்க. சகோதரர்கள் எல்லாரும் வித்துட்டாங்க. எகிப்துக்கு அடிமைத்தனத்தில் போயிட்டான். பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை. அவன் இருக்கிற வீட்டில் அந்த எஜமானியே அவன் பாவத்துக்கு வர்றான். யார்ட்டி சொல்ல மாட்டான். செய்யலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது, அப்படி சொல்லணும். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் அந்த வார்த்தையை சொல்லணும். என்னை கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆகார் சொன்னாரே வனாந்தரத்தில், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்க. அந்த உணர்வு நமக்கு எப்பயும் இருந்துச்சுன்னா துணிகரமான பாவங்கள் செய்ய மாட்டோம். ஆமேன் சொல்லுங்க. நம்மை பார்க்கிற தெய்வம் அவர். கண்ணை மூடிட்டு சிலையா நிற்கிற தெய்வம் அல்ல நம்முடைய ஆண்டவர். நம்மை காண்கிறவர், நம்மை பேசி உணர்த்துகிறவர், நம்மை சீர்படுத்துகிறவர், பரிசுத்தத்தில் நிலை நிற்க உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் யுத்தம் நடந்துட்டு இருக்குல்ல. நிறையா நமக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்னென்னமோ சொல்கிறாங்க. சரியா? அப்போது ஒரு நாடும் தங்கிட்ட ஆயுதங்களை வச்சிருக்கிறதுனால தானே தில்லா நிற்கிது. ஈரான் ஸ்ட்ராங்காக இல்லாட்ட அமெரிக்கா வல்லரசு இல்லை. இஸ்ரேல் பதிவிடை கர்த்தர் சொல்லி கொடுத்தபடி அவங்க யுத்தம் பண்ணுறவங்க. எதுக்குதுன்னா ஈரான்கிட்ட பலன் இல்லாமல் எதிர்க்கும். இஸ்ரேல் போடுது பாருங்க. முதல் யுத்தத்திலேயே காமேனி குவாலி குறி வச்சு தாக்குறாங்க. அந்த ஸ்ட்ரென்த் அவங்க கிட்ட இருக்கு, அந்த பலம் அவங்க கிட்ட இருக்கு, வல்லமை இருக்கு, அவங்க ஆர்மி ஸ்ட்ராங்கா இருக்கு. கர்த்தருடைய ஆர்மி நம்ம. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம பிசாசை எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராங்கான
பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். இவகிட்ட நம்ம பாட்சா பலிக்காதுப்பான்னு எட்ட ஓடணும் பிசாசு. அப்படி நம்ம வாழணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் லேவியராகமம் 20:8, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். 1 தெசலோனிக்கேயர் 3:13 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கும்படி அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் அப்படியே ஆடிட்டு தான் இருக்கிறோம், ஆட்டம் கண்டுட்டு தான் இருக்குது பரிசுத்த வாழ்க்கை. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமா தானே? இன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், பரிசுத்தத்திலே ஸ்திரப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய ஜெப வாழ்க்கையை அவர் ஸ்திரப்படுத்துகிறவர். கொலோசேயர் 4:2 நாம் வாசிக்கும் பொழுது, இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எப்படி ஜெபிக்கணுமா? காலையில் ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம், அல்லது ராத்திரி ஒரு நேரம். அப்படியா சொல்லியிருக்கு? இடைவிடாமல், இடைவிடாமல், இடைவிடாமல் டிவி பாருங்கள், இடைவிடாமல் மொபைலை கையிலே வைத்து கொண்டிருங்கள். அப்படியா சொல்லியிருக்கு? போயிடும், எல்லாமே பரிசுத்தம் போயிடும், ஜெபம் போயிடும், எல்லாம் போயிடும். கர்த்தர் சொல்றார் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி இடைவிடாமல் ஜெபிப்பது? சமைக்க வேண்டாமா? பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாமா? ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்ப வேண்டாமா? துணி துவைக்க வேண்டாமா? வீடு க்ளீன் பண்ண வேண்டாமா? எப்பயும் ஜெபம் ஜெபன்ட்டே இருந்தால் வீடு யார் க்ளீன் பண்ணுவா? இப்படியெல்லாம் சொல்லலாம், சொல்லலாம். ஆண்டவர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அந்த காலத்தில் இந்த மண்ணெண்ணெய் விளக்கு இருக்குது, பார்த்துருக்குறீங்களா? பார்த்ததே இல்லையோ? மண்ணெண்ணெய் விளக்கு யாரெல்லாம் பார்த்துருக்குறா? சார், ஓகே. மண்ணெண்ணெய் விளக்கு அதில் என்ன இருக்கும்? ஒரு திரி இருக்கும். அதில் ஒரு சின்ன கிண்ணம் அடியில் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம எண்ணெயை ஊற்றுவோம். அந்த மூடி, அது தலையில், அந்த தலையில் ஒரு திரியை உள்ளே விட்டு அப்படி திருக்கி அந்த எண்ணெயோட தொடர்பில் வச்சுருப்போம் இல்லையா? ராத்திரி நேரத்தை நான்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது எங்களுக்கு லைட்டெல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில், மண்ணெண்ணெய் விளக்கு தான். அப்போ சாயந்தரம் ஆனால் அந்த விளக்கை நல்லா சாம்பல் போட்டு அந்த கண்ணாடியை தேய்ச்சி சுத்தம் பண்ண வேண்டிய வேலை என் வேலை. தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே, நான் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். பாட்டி வீட்டில் அந்த விளக்கு இருக்கும், அரிக்கல் லேம்பு இருக்கும். இந்த அரிக்கல் லேம்பு கொஞ்சம் பெரிய கண்ணாடி இருக்கும், அதுவும் இருக்கும், சின்ன விளக்கும் இருக்கும். சரியா? அப்போ அது ரெண்டையும் சாம்பல், அடுப்பு சாம்பல் எடுத்து நல்லா அதை பூசி துணி வச்சு தொடச்சோம்னா அப்படியே பல 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 பலன்னு ஆயிரும். பார்த்துருக்குறீங்களா? அப்போ அதை சுத்தம் பண்ண வேண்டிய, விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக அதை பண்ண வேண்டிய வேலை என் வேலை. அந்த திரி எண்ணெய்க்கு மேலே போயிட்டுனா அங்கே கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். கருப்படிச்சு அப்படியே உருண்டையாக வந்துடும். அப்போமே எண்ணெய் இல்லைன்னு அர்த்தம். அந்த திரி எண்ணெயில் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த திரி எண்ணெயில் தொடர்பில் இருக்கும் வரைக்கும் அது சுடர் விட்டு எரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆத்துமா ஆவியானவருடைய தொடர்பில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியானுடைய தொடர்பில் இருக்கணும். அதுதான் எப்பொழுதும் ஜெபிப்பது. ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது என்ன? இடைவிடாமல் கர்த்தரை நம்புங்க. வேதம் சொல்லுதில்ல, இடைவிடாமல். ஒரு தேவை வருதா, ஏசப்பா நீங்கள் இருக்கிறீங்க போதும். சமைக்கும் போது ஏசப்பா நான் சமைக்கிறேன், சாப்பாடு இன்னைக்கு டேஸ்ட்டாக வரணும். சமைச்சிக்கிட்டே ஒரு மிஷினரிக்காக ஜெபம் பண்ணிடலாம், சமைச்சிக்கிட்டே ஒரு தேசத்துக்காக ஜெபிச்சிடலாம், துணி துவைச்சிக்கிட்டே இப்போ திண்டுக்கல் பட்டணத்துக்காக ஜெபிச்சிடலாம், சமைச்சிக்கிட்டே சிறுவர்களுக்காக ஜெபிச்சிடலாம், துணி துவைச்சிக்கிட்டே வாலிபர்களுக்காக ஜெபிச்சிடலாம். ஜெபிக்கலாமா? முடியாதா? முடியாதா? பக்கத்தில் மொபைலை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே துணி துவைக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, சமைக்கிறீங்க இல்லையா? செய்கிறீங்களா இல்லையா? அப்போ ஜெபத்தை வைங்க பக்கத்தில். நமக்கெல்லாம் இப்போ நல்ல மொபைல் வந்துட்டு இல்லை, பாட்டை வைங்க, அல்லது ஒரு ஜெப குறிப்பை வைங்க. ஜெபம் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. ஜெபத்தை போட்டு விடுங்க, அது கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே வேலை செய்யுங்க. உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்யும் போது ஜெபிக்க முடியலன்னா அதை போட்டு விடுங்க. ஜெப குறிப்புகள் ஏராளமாக இருக்கிறது, கர்த்தருடைய வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது, வார்த்தைகள் ஏராளம். எல்லாத்தையும் பார்த்துறாதீங்க, கண்டது கடி இதெல்லாம் பார்த்துறாதீங்க. நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்கிற மெசேஜை வைங்க, கேட்டுவிட்டு உங்கள் செவி எங்கே இருக்கட்டும்? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கட்டும், உங்கள் இருதய கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கட்டும், ஜெபத்தில் இருக்கட்டும். இடைவிடாமல் அவருடைய தொடர்பில் இருங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வீடு பளிச்சுன்னு ஆயிரும்.
சமையல் சூப்பராக இருக்கும், துணியெல்லாம் வெளுப்பாயிரும். ஹல்லேலூயா. இயேசுவுடைய பிரசன்னத்தில் நீங்கள் செய்கிற எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிறீங்களா? ஆவியானோட தொடர்பில் இருங்க, பெர்ஃபெக்டாக ஜெபிப்பீங்க. வீட்டு வேலை செய்கிறீங்களா? ஆவியானுடைய தொடர்பில் இருங்க, பெர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபிக்க முடியல, ஜெபிக்கணும்னு போய் நல்ல முகத்தையெல்லாம் கழுவிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு உக்காந்தாலும் அடுத்த 10 நிமிஷத்தில் கொரட்டை போட்டுடுறோம். பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அவருடைய தொடர்பில் இல்லை. அப்போ 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு. இந்த உலகத்தின் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்ருவின் கிரியைகளுக்கு எல்லாவற்றிற்கும் முடிவு வருகிறது. ஆகையால் அதைத்தான் நீங்க கவனிக்கணும். எல்லாவற்றுக்கும் முடிவு வருகிறது என்னும் உண்மை. ஆகையால் நீங்க எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். கவனம், ஜாக்கிரதையா இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிசாசு எந்த டைமில் வந்து நம்மளை தட்டுறானே தெரியாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இந்த உலகத்தின் பாதுகாப்பெல்லாம் வேஸ்ட்டு. கர்த்தருடைய ஆவியானவர்களை இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அலாட் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறாருன்னா அங்கே ஒரு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் கர்த்தர் இப்படி நடத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆவியானவருடைய தொடர்பில் நாம் இருக்கும் பொழுது பாதுகாப்பாக இருப்போம். ஜெபிக்க முடியும் நம்மளால. அல்லேலூயா சொல்லுங்க. நாகூம் 2:1 வாசித்து பாருங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், ஆகவே அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நாங்கள்லாம் இயேசுடிக்கிறார் ஊழியர்கள் மோகனன் எல்லாரும் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியத்தை சொன்னார். இதுவரைக்கும் பிசாசை நீங்கள் அப்படி எதிர்த்ததில்லை. இனி வருகிற நாட்களில் லூசிஃபரே உங்கள் முகத்துக்கு நேராக வந்து உங்களை எதிர்ப்பான்னு சொன்னார். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்கு ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது பல போராட்டங்களை சந்திக்கிறோம், பல நெருக்கங்கள். உலகம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தாசன் மூலம் அனுப்பி கொண்டிருக்கிறார். பல போராட்டங்கள். லூசிஃபரே இறங்கிக்கிற, ஏன்னா எழுப்புதலுக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அந்த ஊழியம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் செயல்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் பல போராட்டங்கள். லூசிஃபரே எதிர்த்து நிற்கிறான்னா கர்த்தருக்கு எவ்வளோ தேவைப்படுறோம் நம்ம. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் நாம. கர்த்தர் விட்டு கொடுத்துருவாரா? விட்டு கொடுக்க மாட்டார். அது போலதான் கர்த்தருடைய வார்த்தை. சிதறடிக்கிறவன் பிசாசு உன் முகத்துக்கு முன்னால வரப்போறான். இனி வருகிற காலங்கள் இப்படியெல்லாம் வந்து சேரில் உக்காந்து நாங்களும் மைக்கு பிடிச்சி இப்படியெல்லாம் பேசக்கூடிய சூழ்நிலைகள் மாறப்போகிறது. மாறக்கூடிய சூழ்நிலைகள் உன் பிசாசு கொண்டு வருகிறான், வந்து கொண்டு இருக்கிறது. முகத்துக்கு முன்பாக டைரக்டா பிசாசு மோதக்கூடிய காலம் வருகிறது. ஜெபத்துல ஸ்ட்ராங் இல்லைனா நிக்க முடியாது. மனசுல பதிச்சுக்கோங்க, தீர்மானம் பண்ணுங்க, ஜெபிக்க தீர்மானம் பண்ணுங்க, ஜெபிக்க அர்ப்பணிங்க. அசட்டையா நினைச்சிட்டு போயிடாதீங்க, அஜாக்கிரதையா அந்த வார்த்தைகளை நினைச்சிட்டு போயிடாதீங்க. ஜெபிச்சுட்டு வந்து நாங்க சொல்றோம், கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது. ஆகவே ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். அரண் என்ன? கோட்டை கட்டி உள்ள உட்கார்றதா? ஜெபந்தான் அரண். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிற இடத்திலே கர்த்தர் அரணாயிருப்பார். ஹல்லேலூயா. இந்த சபை இவ்வளோ பெரிய சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பொல்லாதவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னா இங்க ஜெபம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மதில் சுவர் அல்ல, ஜெபம் தான் உள்ள நுழையாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருத்தர் கையை நீட்டுறான், அந்த கை நிற்கணும், நடக்க முடியக்கூடாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் அது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் பட்சத்திலே வருவார்கள் என்றால் நாம ஜெபத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
ரோமர் 12:12 சொல்லுகிறது, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க, ஜெபத்தில் உறுதியா தரித்திருங்க ஆண்டவர் சொல்லுகிறார். சீஷர்களை போல தூங்கிட்டு இருக்கக்கூடாது. சமயம் காலத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. கடைசி காலம், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஜெபத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. தானியேல் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. சிங்கக்கபிக்கு அவர் பயப்படலை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலைக்கு பயப்படலை. அவங்க 3 பேருக்கு ஒரு விசுவாச போராட்டம். தானியேலுக்கு ஜெபத்துக்கு விரோதமான போராட்டம். நின்னாங்க. கர்த்தர் எங்களை விடுவிப்பாரியா? அப்படியே அவர் விடுவிக்காமல் போக மாட்டார். நீ நிறுத்தின சிலையை என்ன செய்ய மாட்டேன். அதுதான் ஸ்ட்ராங். ஒரு ராஜாவுக்கு முன்னால் போய் 3 பேர் அடிமைகள். 3 பேர் எப்படிப்பட்டவங்க? அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவங்க. ராஜாவுக்கு முன்னால் நின்று, போயா நீ நிறுத்தின சிலையில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். எங்கள் ஆண்டவர் எங்களை தப்பு வைப்பார். அப்படியே அவர் தப்பு வைக்காமல் போனால் நீ நிறுத்தின சிலையில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். எவ்வளோ தைரியம் ராஜாவுக்கு முன்ன. ஒரு செகண்டில் என்ன செஞ்சுருப்பான்? சுட்டு தள்ளி இருப்பான். கர்த்தர் அனுமதிக்கிறார். போய் அவனுக்கு கோபம் பயங்கர மூர்க்கமாக வருது. சாதாரணமாக சூடாக 7 மடங்கு சூடு கொண்டே போடுங்கடான்னு போனவெல்லாம் மறித்து போயிட்டானுங்க. செத்து போய் கருகி போயிட்டானுங்க. உள்ள விடுதலையோடு வளாவுறாங்க 3 பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படி மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி மாறணும். ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். லூக்கா சுவிசேஷம் 21:36 நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இவைகளுக்கெல்லாம் இனி வரப்போகிற சம்பவங்களுக்கு நாம் தப்புவிக்க வேண்டுமானால், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, சத்தமா சொல்லுங்க, எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருக்கணும் கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறது இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கவனமாக பி கேர்ஃபுல் அப்படி சொல்லுவாங்கள்ல, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபத்தில் ஸ்ட்ராங், பரிசுத்தத்தில் ஸ்ட்ராங், ஜெபத்தில் ஸ்ட்ராங். 3வது இயேசுவின் மீது வைக்கிற அன்பிலே நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் மேலே வைக்கிற அன்பில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா இந்த உலகமோ இந்த பிசாசோ நம்மளை என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே மாட்டாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21 15, 16, 17 வாசித்து பாருங்க. இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவரை நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஏன் ஆண்டவர் 3 முறை கேட்குறாரு? ஒரு முறை கேட்டால் அவர் இருதயத்தை பார்க்குறவர் தானே. ஏசு எதை பார்க்குறவர்? பேதுரு சொன்னா தான் தெரியுமா ஆண்டவருக்கு அவர் இருதயத்தை பார்க்குறவர்? ஏசு தெரியும். ஏன் 3 முறை அவர் கேட்கிறார் என்றால், எந்த ஒரு காரியமும் 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. உறுதிப்படுத்தப்படும். 3 முறை கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரே, நான் உங்களை நேசிக்கிறேங்கிறதையும் நீங்கள் என்ன செய்வீங்க, அறிவீங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுமே. அப்போ அன்பு, கர்த்தர் மீது வைக்கிற அன்பு. அந்த 21 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பேதுரு எங்கே போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டான். எங்கேருந்து அழைச்சாரு பேதுருவை?
மத்தேயு 4:18-19 நினைக்கிறேன்ல, அதை வாசிங்க. மீன் பிடித்து கொண்டு கடல் ஓரத்திலிருந்து அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்து வலைகளை அலசி கொண்டிருக்கும் பொழுது இயேசு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று அழைத்தார். அப்படி வந்தவன் இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் எங்கே போயிட்டான்? போட துரோகி, உன்னை நான் எங்கிருந்து கொண்டு வந்தேன், மறுபடியும் அங்கே போயிட்டியே, போய் தொலை. விட்டுட்டாரா? விட்டல. தேடி வர்றாரு. போய் பாருங்க, அவன் 1-2 வசனத்தை வாசி பாருங்க. அவன் என்ன சொல்கிறான்? எல்லாரும் இருக்கிறாங்க, தோமா அவன் இருக்கிறான்ல, சீஷர்கள் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில் நான் மீன் பிடிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவன் போக வேண்டியது தானே. இவங்ககிட்ட ஏன் சொல்லணும்? அவங்களும் நாங்களும் உடனே வருகிறோம் என்று உடனே எல்லாரும் புறப்பட்டு போய் கடலில் இறங்கிட்டாங்க. பார்த்தீங்களா? பின்மாற்றம் எதில் ஆரம்பிக்குது? கர்த்தர் மீது வைத்த அன்பிலே குறைவுபடும் பொழுது பின்மாற்றம் ஆரம்பிக்கிறது. என் இயேசுவுக்காக அந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களோடு பேசுகிறார். அவர்கள் எல்லாம் அறையை பூட்டி கொண்டு உள்ள இருக்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. நான் உங்களை அனுப்புகிறேன், பிதா என்னை அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புகிறேன்னு எல்லாம் பேசுகிறாரு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள, அவங்க மேலே ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு கூட எங்கே போயிட்டாரு? நான் மீன் பிடிக்க போகிறேன்னு மற்றவங்ககிட்டையும் சொல்லி அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் இறங்கிட்டான். அத்தனை பேரும் கடலுக்குள்ளே. விடிய என்ன பண்ணாங்களோ, விடிஞ்சு என்ன இல்லை, ஒரு மீன் கூட கிடைக்கலம்மா. ஒரு மத்தி மீனாவது கிடச்சிருக்க கூடாது, ஒரு மீன் கூட கிடைக்கல. சும்மா நிற்கிறாங்க வெறுமையா. இயேசு வர்றார். இயேசுவை விட்டுட்டு போனோம், ஒன்று கூட கிடைக்காது, எல்லாத்தையும் இழந்து போயிடுவோம். இயேசுடைய அன்பு, இயேசுவை நேசிக்கிற நேசம் வேணும். வந்து நிற்கிறாரு. அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? பிள்ளைகளே ஏதாவது இருக்கா புசிக்கிறதுக்கு? ஒன்றும் இல்லை பிள்ளைகளேங்கிறாரு. துரோகிகளேன்னு தானே சொல்லியிருக்கணும் அத்தனை பேரை பார்த்து. நீங்கள் சொல்லுங்களேன், நியாயமாக இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? அப்படி தான் சொல்லியிருக்கணும். நம்மளும் நிறைய வேலைகளில் இயேசுடைய அன்பை மறந்து தூர போயிடுறோம், துரோகம் பண்ணிடுறோம்ல. அவர் செய்த நன்மைகளெல்லாம் மறந்து, அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களெல்லாம் மறந்து தூர போயிடுறோம், அவரை மறந்து போயிடுறோம். ஆண்டவர் துரோகின்னு சொல்லலம்மா, பிள்ளைகளேங்கிறாரு. பிள்ளைகளே, எப்பா ஆண்டவருடைய அன்பு, இயேசுடைய அன்பு, அளவிட முடியாத அன்பு. இவ்வளவுதான் அவரை விட்டு தூர போனாலும் தேடி வருகிற தெய்வம் அவர். தேடி வந்தார். பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லைங்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை. போய் வலத்து பக்கமாக வலையை போடுங்கடாங்கிறாரு. போட்டுட்டு அப்படியே இழுக்க முடியாமல் இழுத்துட்டு வர்றாங்க. அது வரைக்கும் இந்த பேதருக்கு அறிவே இல்லை, உணர்வே இல்லை. யோவான் சொல்கிறார், அவர் கர்த்தர்டா, அவர் கர்த்தர். வஸ்திரம் இல்லாது இருந்த உடனே கடலுக்குள்ளே குதிக்கிறான். செத்த முகத்தோட கடற்கரைக்கு வர்றாங்க. கரைக்கில் வர்றாங்க. இயேசு அப்பத்தையும் மீனையும் வச்சு, பிள்ளைகளே வந்து புசியுங்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன் 21 அதிகாரத்தை. பிள்ளைகளே வந்து புசியுங்கள் என்கிறார். புசிக்கிறாங்க. போஜனம் பண்ணின பின்புதான் இயேசு கேட்குறார், நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா? உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உன்னை திருப்தி ஆக்கிட்டு தான் இயேசு கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? இயேசுவை நேசிக்கிற நேசத்தில் குறைவுபட்டு போயிருக்கிறோம். ஆகவே தான் ஜெப குறைவு, ஆகவே தான் வேத வாசிப்பு குறைவு, ஆகவே தான் பரிசுத்த குறைவு. இயேசு இன்றைக்கு தேடி வர்றா. என் மகளே, என்னை நேசிக்கிறையா? என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 39 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மரணமோ ஜீவனோ வருகாரியமோ நிகழ்காரியமோ எதுவானாலும் அது வீட்டில் போய் வாசிக்கோங்க, நமக்கு டைம் ஆயிட்டு. கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று பி ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான். என்ன வரட்டும், எது வரட்டும், இயேசுவின் மீது இருக்கிற அன்பை மட்டும் என்னை விட்டு பிரிக்க மாட்டாதென்று சொல்லுங்க. சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. நிச்சயம் ஒரு ஸ்ட்ராங் இயேசுவின் மீது இருக்கிற அன்பு, இயேசுவின் மீது உள்ள அன்பு. உங்கள் உயிரை கொடுத்துருக்கிறாரே,
உங்கள் கணவருடைய உயிரை திருப்பி கொடுத்தாரு, உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வச்சிருக்கிறாரு, கொரோனாவில் அழிந்து போகாம ஜீவனோட வச்சிருக்கிறாரு. அந்த நேசருக்கு நீங்கள் எப்படி அன்பு செலுத்துறீங்க? ஹல்லேலூயா. அன்பிலே ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடைசியாக விசுவாச வாழ்க்கையிலே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. இயேசுவை விசுவாசிக்காட்டா நீங்கள் பாவம் செய்கிறீங்க என்ற அர்த்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தம்மை தேடுகிறவர்கள் அவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்கள் அவர் பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமே இல்லாமல் எப்படி அவருக்கு பிரியமாக இருக்க முடியும்? இயேசுவை விசுவாசிக்காம நீ கடன்காரனையும் பேங்க் மேனேஜரையும் வட்டிக்காரனையும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா இயேசு எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? சொல்லுங்க. அதுக்காக பேங்க்குக்கு போகாதீங்க நான் சொல்லலை. அவங்கள நம்புற அளவுக்கு இயேசு மேல உங்க நம்பிக்கை இருக்கிறதா? சொன்னேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகை குறித்து சொன்னேன். ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. விசுவாச போராட்டம், அது வாழ்வா சாவா போராட்டம். அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது? அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். இயேசுவை நேசிக்கிற நேசத்திலும் அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இந்த உலகத்தின் பாடுகளோ, இந்த உலகத்தின் பிரச்சனைகளோ, இந்த சரீர வியாதியோ, பலவீனங்களோ நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படியே அவர் தப்புவிக்காம போனாலும் நீர் நிறத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இயேசுதான் எங்களுக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இப்படி சொல்லக்கூடிய காலம் இனி வருகிறது. விசுவாசத்தில் இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணித்துட்டீங்கன்னா, பூரணர் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவார். உங்களை குன்றி போக விட மாட்டார். கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா.